All right, and boss, welcome to another new update video. By the way, ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட சேத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ்லேருந்து. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட சேத் ஃப்ரீக்கின் ராலன்ஸோட பர்த்டே. ஸோ மறக்காமல் விஷ் பண்ணுறேங்க. அண்ட் செத்து பற்றி நான் என்ன பேசுறது, பை த வே ரீசெண்ட்லி செத்து வந்து வேறு லெவலில் வந்து பண்ணின்னு இருக்காரு. பவுலேமன் கூட ஜாயின் பண்ணி நியூ ஃபேக்ஷனை வந்து இது பண்ணியிருக்காரு. சூப்பராக வந்து பண்ணுறாரு. செத்து வந்து கரண்ட்லி ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், எல்லாத்துலேயும் வந்து பெஸ்ட்டாக இருக்கார். அவரா ஃபேஸு ஹேண்ட்ஸமாக இருக்கார், பாடி இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரிங் ஸ்கில்லு, மைக் ஸ்கில்லு எல்லாமே இருக்குங்க. ஆல் இன் ஒன்னுன்னே சொல்லலாம். செத் ராலன்ஸு எல்லாத்துலேயும் வந்து அவர் நம்பர் 1ல் இருக்கார். சூப்பராக வந்து பண்ணின்னு இருக்கார். குறையின்னு வந்து ஒன்று சொல்ல முடியாது செத்தை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கார். பட் இப்போ வந்து இந்த மாதிரி நியூ ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காருல்ல, இதுக்கு வந்து சில ஃபேன்ஸ் வந்து கலாய்க்கிறாங்க செத்தை. மெயின்லி வந்து நான் ரோமன் ஃபேன்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ தே கமெண்ட் லைக் இது வந்து ஒரு சீப் காப்பி ஆஃப் பிளட் லைனோட சீப்பு காப்பி இதுதான். நீங்கள் அதாவது ஒரு கோட்டு மூவி வருதுன்னா அதோட சீப் காப்பி பண்ணுவாங்கள்ல, ரீமேக்கோ இல்லை அந்த மாதிரி, அதுதான் வந்து இது அந்த மாதிரி கலைக்கிறதா இருக்கட்டும். இப்போது வந்து ரோமன் ஃபஸ்ட்டு டபிள்யூவோட கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தது, அவர் தான் மெயின் காய் மாதிரி இருந்தார். இப்போ செத்து வந்து அந்த மாதிரி பண்ணின்னு இருக்காரு. ஆனால் அந்த மாதிரி ஆக முடியாதுன்னு செத்தை கலாய்க்கிறது, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டியான கமெண்ட்லாம் கூட பார்த்தோன்னா செத்து ரிலேட்டட் போயின்னு இருக்குது. பட் நான் சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் செத்து வந்து அவர் வேறு மாரி. அவர் வந்து ஃப்யூச்சர் ஹால் ஆஃப் ஃபேமர், கோட்டு. மேபி இப்போ சில பேருக்கு புரியல, பட் டெஃபினெட்லி இது நிறைய பேருக்கு புரியுது. சில பேர் இருக்காங்களே ஹேட்டர்ஸ், அது எப்போவுமே இருக்கதான் செய்யும். செத்தை பற்றி உங்களுக்கு என்ன பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த சீல்டு டேஸில் கூட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் வந்து செத்து தான். ஏன்னா அந்த சீல்டுலேயும் பார்த்தோன்னா இவர் தான் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருப்பார். அது கிளியராக பார்த்தோன்னா அப்பயே வந்து தெரிஞ்சது. அது ரிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், மைக் ஸ்கில்லாக இருக்கட்டும், ப்ரோமோ, அவர் வந்து அப்பயே வந்து பீக்கில் இருப்பார். ஓகே, இப்போ வந்து ஒரு சீரியஸான அப்டேட் பற்றி பேசும். ஸோ ரீசெண்ட்லி பார்த்தோன்னா ராவோட வியூவர்ஷிப் வந்து தெரிய வந்திருக்கு. இந்த 20ஆம் ஃப்ளிக்ஸில் நம்ம பார்த்தோமே, இந்த ராக்கு முன்னாடி ரா. ஸோ அந்த ராவோட வியூவர்ஷிப் பார்த்தோன்னா நெட்ஃப்ளிக்ஸில் என்ன சொல்லப்படுதுன்னா, திஸ் இஸ் த செகண்ட் லோவஸ்ட் எபிசோட் ரா ஆன் நெட்ஃப்ளிக்ஸ்னு வந்து சொல்லப்படுது. டெஃபினெட்லி இந்த நியூஸ் வந்து நல்ல நியூஸ் கிடையாது. ட்ரிபிள்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துருப்பாரு. ஸோ ஹோப் பண்ணுறேன் இதெல்லாம் பார்த்து அவர் வந்து பார்க்கணும் என்ன குறைவு இருக்குது, ஏன் ஃபேன்ஸ் வந்து டியூன் பண்ணல ராவை, ஏன் ஃபேன்ஸ் வந்து பார்க்கல. ஏன்னா இது வந்து செகண்ட் லோவஸ்ட் ரான்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அந்த ராக்கு அப்புறம் தான் இந்த ரா வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க எல்லாமே நான் வந்து போன அப்டேட் வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அடுத்த அப்டேட் பார்ப்போம். ஸோ ரீசெண்ட்லி நம்மளோட ஆஸ்கார் ரிலேட்டட் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்க ரீசெண்ட்லி இன்ஜுரியில் இருந்தாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆஸ்காவை இந்த 2025 இயரோட எண்டில் வந்து டபிள்யூஇ ப்ரோக்ராமிங்கில் எதிர்பார்க்குறாங்கன்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த வருஷம் எண்ட்லேயாச்சும் வந்து ஆஸ்கா நம்ம கூட வந்துடணும் டிவியில், அந்த மாதிரி எல்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க. நம்மளும் வந்து அதை தான் எதிர்பார்க்கணும். அண்ட் ஒரு ஃபனியான நியூஸ் வந்து சொல்கிறேன். சாட்டர்டே அன்றைக்கி வந்து கிரேட் அமெரிக்கன் பேஷ் இந்த ஷோ வந்து நடக்க போகுது. அண்ட் அதோட ஹெட் டு ஹெட் வந்து ஏடலோட ஷோ வந்து ஆல் இன் டாக்ஸஸ் வந்து நடக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறம் என்னது அன்றைக்கே நைட்டே வந்து, அதாவது ஆல் இன் பேப்பர் ஏடபிள்யூட ஆல் இன் பேப்பர் வந்து மார்னிங் வந்து நடக்கும். அண்ட் அதோட ஹெட் டு ஹெட் வந்து டபிள்யூட அந்த அமெரிக்கன் பேஷ் இருக்குல்ல, அந்த ஷோ வந்து நடக்கும். ஆனால் நைட்டு தானே டபிள்யூ ஷோ பண்ணுவாங்க. நைட்டில் வந்து என்ன நடக்கும்னா, இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் ஷோ வந்து நடக்கும். சண்டே அன்றைக்கி வந்து எவல்யூஷன் 2 ஷோ வந்து டபிள்யூட நடக்க போகுது. ஸோ அடுத்த ஷோலாம் நம்ம வந்து இதில் தான் வந்து பார்க்க போகிறோம் அப்கமிங் வீக்ஸில். ஸோ இங்கே கூட பார்த்தோன்னா டபிள்யூ வந்து ஒரு காமெடியான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆல் அவுட் ஷோ வந்து பண்ணிட்டாங்க ஏடபிள்யூ, இப்போ ஆல் இன் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் அன்றைக்கே வந்து இந்த சாட்டர்டே நைட் மெயின் பண்ண போகிறாங்களே, அதுக்காக அவங்க வந்து ஒரு ப்ரோமோ கோடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீ சேலோட கோடோட நேம் என்ன வச்சுருக்காங்கன்னா, டபிள்யூ வந்து ஆல் டபிள்யூடபிள்யூன்னு வந்து வச்சுருக்காங்க. எப்படி உசு பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் வந்து இவங்க கலாய்க்கிறாங்க. ஆக்சுவலி ஃபேன்ஸ் மட்டும் வந்து இந்த மாதிரி சண்டை வரப்பாங்க, ரொம்ப இதுவாக இருக்காங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தா ஆரம்பிக்கிறது வந்து இந்த கம்பெனிஸ் ஆளுங்க தான் வந்து ஆரம்பிப்பாங்க. இதுலேயே பாருங்களேன், ஒரு கோடில் வந்து ஆல் டபிள்யூன்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க என்ன சொல்ல வரேன்னு. அண்ட் ரீசெண்ட் அந்த NXT ஷோவில் நம்மளோட ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து தன்னோட அந்த டைட்டில் வந்து தோத்துட்டுருக்குறாங்க. NXT சாம்பியன்ஷிப்பை வந்து தோத்துட்டுருக்குறாங்க. ஆனால் அவங்களோட ஃபியூட் எப்படி போயிருந்ததுன்னா, யாராலையும் வந்து தோக்கடிக்க முடியாது, இன்னும் லாங்காக இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தது. பட் இன்றைக்கி பார்த்தோன்னா ஷாக்கிங்லி ஸ்டெஃப்னி வாக்கர் தன்னோட டைட்டில் வந்து தோக்குறாங்க. தென் உடனே நம்ம வந்து ஒரு அப்டேட்டும் வந்து பார்க்குறோம். அப்டேட் என்னென்னா, ஜார்டின் கிரேஸ் இருக்காங்களே, ஃபஸ்ட்டு TNAல இருந்தாங்க, அவங்க வந்து இப்போது
மெயின் ராஸ்டரில் வந்து வர போகிறாங்க. அண்ட் அதுவும் பார்த்தோன்னா எந்த பிராண்டுனா ஸ்மாக்டவுன் பிராண்டில் ஜார்டன் கிரேஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர் தென் இந்த சைடில் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஃபார்மர் NXT சாம்பியன் ஸ்டெஃப்னி வாக்கரை டபிள்யூ வந்து மண்டே நைட் ரா பிராண்டில் வந்து கொண்டு வரலான்னு வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஜார்டன் கிரேஸ் வந்து ஸ்மாக்டவுன், ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து மண்டே நைட் ரா. ஓகேவா, இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வந்து காட்டுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து கரண்ட்லி NXTயோட உமன் டிவிஷனில் டாப்பில் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ இந்த 3 பேரும் NXTயில் இருக்கிற போகிறது கிடையாது. என்னடா இது, டபிள்யூ வந்து இவ்வளோ பெரிய லாஸ் பண்ணுவாங்களா, NXT சாண்ட் மேக்கில் இந்த மாதிரி ஒரு பேர் லாஸ் பண்ணுவாங்களா நீங்கள் கேட்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு இது வந்ததில்ல. NXT முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளோட AEW ரெஸ்லர் மரியா மே இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு போஸ்ட் வந்து போடுறாங்க. ஜஸ்ட்டு இந்த NXT முடியுது அண்ட் அவங்க வந்து ஒரு போஸ்ட் வந்து போடுறாங்க. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரூமர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளாக ரூமர் போயின்னு இருக்குது, இது மரியா மே வந்து டபிள்யூவில் வந்து சைன் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் வந்து இன்னைக்கு டீஸ் பண்ணியிருக்காங்க. சான் மேக்கில் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காருன்னா மேபி பேக்கப் பிளான் கோசம் ஒரு பெரிய உமன் ஸ்டார்டம்காக அவர் ரெடியாக இருக்கார் போல். அண்ட் அந்த ஆள் வந்து மரியா மே தான் வந்து சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மரியா மே NXTயில் வரணுமா? மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை. அண்ட் நம்மளோட ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து ராவில் வராங்க, அது தெரிஞ்ச உடனே பார்த்தோன்னா ஒரு மீம்லாம் வந்து கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரியா ரிப்ளி, அதுக்கப்புறம் வந்து லிவ், அதுக்கப்புறம் இப்போ ராக்ஸின்னு, அடுத்த பிரேக்கப் வந்து லோடி 9 இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வால்காரியா பின்னாடி வந்து நம்மளோட டாம் வந்து போகலாம். அந்த மாதிரி வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ வால்காரியா போட்டாங்க. இவ்வளோ சீக்கிரமாக தான் நடக்காது, ஆனால் இப்போது ராக்ஸினை வச்சு ஓட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பில் கோல்பர்க் பற்றி. ஸோ ரீசென்ட்லி கோல்பர்க் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், இல்லை ப்ராட்காஸ்ட்டில். ஸோ கோல்பர்க் வந்து கரண்ட்லி டபிள்யூ வந்து பார்த்துருக்காரு. அண்ட் கரண்ட்லி ஆர்ஸ்லாம் வந்து அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவர் எடுத்த நேம்ஸ்லாம் வந்து செத் ராலன்ஸ், ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ், லோகன் பவுல் அண்ட் பிரான் பிரேக்கர். அண்ட் ரீசென்ட்லி இந்த போஸ்டர் பார்த்தோன்னா சவுதி அரேபியாவிலேருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நைட் ஆஃப் சாம்பியன்ஸோட போஸ்டர். இது வந்து அஃபிஷியல் பை நாட் டபிள்யூஇ, அஃபிஷியல் பை சவுதி அரேபியா. அவங்க வந்து தன்னோட சைடில் வந்து இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேப்பருக்காக. அஃப்கோர்ஸ் ஜான்சனா வந்து மெயினாக இருக்கார். இப்போ கரண்ட்லி வரப்போகிற எல்லா பேப்பரும் நம்ம வந்து ஜான்சனாவை தான் வந்து போஸ்டர் பாயாக வந்து பார்க்குறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது அப்படி தான் இருக்கணும், ஏன்னா அவரோட கடைசி டூர் இது. ஸோ இது வந்து நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குன்னு சொல்லுவேன். ஓவராலாக இல்லாமல் ரொம்ப டீசெண்டான ஒரு போஸ்டர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னொரு விஷயம்னா கவனிக்கிற விஷயம்னா, இந்த நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் என்னைக்கு நடக்குதுன்னா அந்த டேட்டில் தான் வந்து நம்மளோட ஜான்சனா வந்து ஷைன் பண்ண ஆரம்பித்தார் டபிள்யூஇயில். அப்போ தான் வந்து அந்த ரூத்லெஸ் அக்ரெஷன் சொல்லியிருப்பார்ல, அவரோட ஆரம்பம் அந்த டேட்டுன்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதை வச்சு என்ன இந்த நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் ஜான்சனாக்காக ஸ்பெஷலாக பண்ணுவாங்களான்றது தெரில. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஜான்சனை வச்சு ஸ்பெஷல் சொல்லும்போது நான் ஒரு மீம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நான் கேட்டது இது ஆனால் அவங்க எனக்கு கொடுத்தது இதுன்னு. ஸோ இந்தமாரி பார்த்தோன்னா இப்போ அடிக்கடி இந்த மேட்சை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, ஜே கோடி வர்சஸ் ஜான் சீனா லோகன் போல் டேக் டீம் மேட்ச்சு. இப்போது ஃபேன்ஸ் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னா, தக்காளி யாரா கேட்டா இந்த மேட்ச்சு, இல்லை நாங்கள் கேட்டோமா இந்த மேட்ச்சை? ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கேட்ட மேட்ச் வந்து இது, ஜான் சீனா வர்சஸ் யார் நம்மளோட பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பங்க். இவங்க 2 பேரோட நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் கூட பார்த்தோம் அந்த சாம்பியன் மேட்ச்சில், சூப்பராக இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் இவங்களால ஒரு மேட்ச் வந்து தர முடியும். ஸோ இவரோட கடைசி ரனில் இது சிஎம் பங்க் கூட மேட்ச் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. அதுவும் மணி இந்த பேங்க்கு சிஎம் பங்க்கு நம்மளோட யார் ஜான்சனா என்ன மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மூமெண்ட்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த பேப்பரில் இந்த மாதிரி தான் ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்தது இது, ஆனால் டபிள்யூ கொடுத்தது இது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தோன்னா சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு மீம் வந்து பார்த்துருந்தேன், உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. எப்படி ஆக்டிங் லைக் நத்திங் ஹேப்பன், எப்படி ஒன்றுமே நடக்காத மாதிரி வந்து ஆக்டிங் பண்ணின்னு இருக்காங்கன்னு நம்ம எவ்வளோ பார்த்தோம். எவ்வளோ ப்ரூட்லாம் வந்து கோடி அடிச்சிருப்பார், கடைசியில் பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸோவில் கட்டி பிடிச்சின்னு போகிறாரு, சரக்கு அடிக்கிறாரு ஒன்றா. இதே மாதிரி தான் இப்போ ராவில் பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு கிட்ட 9-6 வந்து சுனாமி வந்து போட்டிருப்பாரு, செத்த யார் ப்ராசன் ரீடு, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் போயின்னு இருந்தது கடைசி. அண்ட் தென் இப்போ ரிட்டர்ன் பண்ணி பார்த்தா
அவர் வந்து செத்து கூட டீம் அப் பண்ணுறாரு. ஸோ ஒன்றுமே நடக்காத மாதிரி நடிப்பாங்களே, அந்த மாதிரி வந்து ஒரு மீம் வந்து இது. இன்னொன்று வந்து ஏன் செத்து வந்து ப்ராசன் ரீட் கூட டீம் அப் பண்ணாருன்னு ரீசன் கொடுத்தாங்கல்ல ராவில், பவுலிமன் வந்து கொடுத்துருப்பாரு. லைக் எப்படின்னா, எப்படி வந்து பங்கும் ரோமனும் வந்து சேம் லைனில் கிடையாது, எதிரியாக இருந்தாங்க. ஆனால் ஒரு இதுக்காக வந்து ஒன்றானாங்க, அதாவது வார் கேம்ஸ்க்காக ஒன்றாகினாங்களே, அதேமாரி தான் வந்து இங்கே செத்து வந்து ப்ராசன் ரீட் கூட வந்து ஒன்றா இருக்காரு. அவரை ஒரு வகையில் அவரோட பவரை வந்து யூஸ் பண்ணுறாரு, யூட்டிலைஸ் பண்ணுறாரு, அந்த மாதிரி வந்து சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட அன்டிஸ்பியூட் சாம்பியன் ஜான் சீனா பற்றி. ஸோ ரீசென்ட்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஜான் சீனா அண்ட் கோடி ரோட்ஸோட நம்ம ஒரு செக்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம் வர ஸ்மாக் டவுனில். ஹோப் பண்ணுறேன் இங்கே எதனா ஃபயர் ஏற்றுற மாதிரி வந்து அவங்க பேசணும், செக்மெண்ட் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா மணி இந்த பேங்க்கில் இப்போ டாக்டி மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ டெஃபினெட்லி அதோட இதுதான் வந்து பண்ணுவாங்க, ஹைப் ஏற்றுற மாதிரி இந்த மேட்ச்சை பற்றி தான் வந்து பேசுவாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கணும், அதுதான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். நான் வந்து சொன்னால் சில பேருக்கு பிடிக்கல, ஆனால் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், ஜான்சனா வந்து ஆஸ் அ ஹீல் வந்து ஃபெயில் ஆகிட்டாரு. லிட்ரலி அதை வந்து அந்த ஃபீலே வரல. ஒரு பெரிய ஸ்டாரு, ஐ லாஸ்ட் ஜான்சனா, அந்தமாரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன், இதுதான் ரைட்டுன்னு நான் வந்து சொல்ல. உங்களோட தாட் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வர இப்போ ஸ்மாக் டவுனில் கோடி அண்டு சீனாவோட செக்மெண்ட் வந்து நடக்க போகுது. ஓகே, இப்போ வந்து நம்மளோட ரோமனோட ரிட்டர்ன் பற்றி வந்து பேசுவோம், என்ன தான் கதை. ஸோ நான் வந்து போன அப்டேட் வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ செத்து வந்து குவாலிஃபைங் மேட்ச்சில் இருக்கார், அந்த மேட்ச் தான் வந்து டிபெண்ட் பண்ண போகுது ரோமனோட ரிட்டர்னு. அண்ட் அதுதான் நம்ம பார்த்தோம், அவர் வந்து குவாலிஃபை பண்ணிட்டாரு. தட்ஸ் மீன் இப்போ செத்து வந்து லேடர் மேட்ச்சில் வந்து இருக்க போகிறாரு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்களே ஸ்பெகுலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரோமன் வந்து இந்த லேடர் மேட்ச்சில் மணி இந்த பேங்க் பேப்பரில் தான் வந்து ரோமன் ரிட்டர்ன் பண்ண போகிறாரு, அந்த மாதிரி வந்து கதை வந்து போயின்னு இருக்குது. ஸோ அந்த டாக் டீம் மேட்ச் யார் 3 vs 3 இந்த 6 man டாக் டீம் மேட்ச் வந்து ரோமனோட மணி இந்த பேங்க்கில் நடக்கிற மாதிரி இல்லைன்னு வந்து கிளியராக வந்து தெரியுது. ஸோ அந்த கனவை இப்போ வந்து குப்பையில் வந்து போடலாம். பட் ரோமனோட ரிட்டர்ன் அங்கே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஞாபகமாக உங்களோட தாட்டை வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ரெஸ்லிங் கண்டென்ட்.